அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 2-3 நாட்கள் இடைவெளி விட்டுட்டோம். தேர்வு எல்லோரும் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க. நம்ம அடுத்த 10 நாட்களுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் ஜாகிரஃபி பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஜாகிரஃபிலேருந்து 5 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருந்தாங்க. அதையுமே நம்ம விடக்கூடாது, சரிங்களா? ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன் தான் இன்றைக்கி ஒரு 20 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். கேள்விக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பாருங்கள். தவறான கூற்றை காண்க. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி இந்திரா முனை. இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை 82 டிகிரி 30. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விடவும் 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இதில் எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. முதல் கேள்விக்கு ஆன்சர் பார்த்துறாங்களா? தவறான கூற்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. இந்திய நிலப்பகுதியினுடைய தென்கோடி இந்திரா முனைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி அது எது அப்படின்னா குமரிமுனை, சரிங்களா? இந்தியாவின் தென்கோடி அப்படின்னா தான் இந்திரா முனை. அதை இதற்கு முன்னாடி பிக் மில்லியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் இருக்குது. அந்த இந்திரா முனை 6 டிகிரி 45 வினாடி, சரிங்களா? இல்லைன்னா நொடின்னு சொல்லலாம். அடுத்து பி பாருங்க. இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. இது மிகச் சரியானது. இந்தியாவினுடைய மத்திய தீர்க்க ரேகை, சரிங்களா? தீர்க்க ரேகை எப்படி? வடக்கு தெற்கு வந்தே தீர்வேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு தெற்கு வந்தே தீர்வேன்னா தீர்க்கம், சரிங்களா? அடுத்து கிழக்கு மேற்கு. கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா அச்சம். கீழேருந்து மேலேருந்து கீழே பார்த்தா அச்சம். அப்போ மேற்கு கிழக்கு அச்சரேகை. அச்சரேகை எது மையமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 டிகிரி 30 வினாடி அப்படிங்கிறது தான் என்னது? அச்சரேகையினுடைய மையம். தீர்க்கரேகையினுடைய மையம் 82 டிகிரி 30 வினாடி. அச்சரேகையினுடைய மையமாக இருக்கக்கூடிய அச்சரேகை என்னது? 23 டிகிரி 30 வினாடி, சரிங்களா? வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக செல்கிறது. வட அச்சமான கடகரேகை. அடுத்து இந்தியாவினுடைய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக தான் இருக்குது. இதுவுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறானது, சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி பார்ப்போம். மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதி உலகின் கூரை என்று சொல்லப்படக்கூடிய பாம்பீர் முடிச்சு, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரிங்களா? ஆரவழி மலைத்தொடர் பாருங்களே. ஆப்ஷன் டி ஆரவழி மலைத்தொடர் தான் எனது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர், சரிங்களா? அதே போல் இமயமலையும் ஒரு மடிப்பு மலை தான். ஆனால் இமயமலை இளம் மடிப்பு மலை, சரிங்களா? ஏன்னா அது உருவாகி சில மில்லியன் ஆண்டுகள் தான் ஆகுது. ஆரவழிலாம் ஆனால் பழமையானது. உலகத்திலேயே அதுதான் என்னது? பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பழமையானது. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்ப்போம். டிரான்ஸ் இமயமலைக்கு பொருத்தமில்லாததை காண்க. பாம்பீர் முடிச்சு, திபெத்தியன் இமயமலை, கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள், லடாக் கைலாஸ் போன்ற மலைத்தொடரை கொண்டுள்ளது. இந்த கூற்றுக்களில் எது பொருத்தமில்லாதது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா? பாம்பீர் முடிச்சு நம்ம இப்போ தான் பார்த்தோம், சரிங்களா? அதாவது மத்திய ஆசியாவினுடைய மலைத்தொடரையும் இமயமலைத்தொடரையும் இணைக்கக்கூடியது. அது எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது, சரிங்களா? அப்போ இதுதான் டிரான்ஸ் இமயமலைக்கு பொருத்தமில்லாது. வடக்கு மலைகள் என்று சொல்லப்படக்கூடிய இமயமலையை என்னது 3 பிரிவாக பிரிப்பாங்க. ஒன்று டிரான்ஸ் இமயமலைகள், சரிங்களா? அடுத்து இமயமலைகள், அடுத்து கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்படி 3ஆக பிரிப்பாங்க. டிரான்ஸ் இமயமலைகள் பெரும்பாலும் திபெத்தில் அதிகமாக இருப்பதால் டிரான்ஸ் இமயமலையை திபெத்தியன் இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல்
இந்த மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் அதனுடைய மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. இந்த டெர்சியரி உயிரின படிம கொண்ட பாறைகளால் ஆனது தான் வந்து எனது டிரான்ஸ் இமயமலை. கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளால் ஆனது தான் டிரான்ஸ் இமயமலை. அதே போல் இதெல்லாமே வந்து உருமாறிய பாறை படிமங்களாக இருக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து இமயமலை தொடரினுடைய மைய அச்சாக அமையக்கூடியது இந்த டிரான்ஸ் இமயமலை. இங்கே தான் வந்து எனது லடாக், கைலாசு, சரிங்களா, ஜாஸ்கர் எழுதுறேன் பாருங்க, ஜாஸ்கர், கைலாஸ், லடாக் போன்ற, அப்புறம் காரகோரம், கணமாய் பார்த்துட்டு முடியாது காரகோரம், இதெல்லாமே டிரான்ஸ் இமயமலையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம 4வது கொஸ்டின் போயிடலாம். உலகின் உயரமான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்ற சிகரங்கள் எந்த இமயமலை தொடரில் அமைந்துள்ளன? இமாச்சல் இமயமலை தொடரா, வடக்கு இமயமலைகளா, இமாத்திரியா அல்லது சிவாலிக்கா? ஆன்சர் பண்ணுங்க. நாலாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, இமயமலையை வந்து 3ஆக பிரிப்பாங்க, டிரான்ஸு, அடுத்து இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள். சரிங்களா? அதில் அந்த 2வதாக இருக்கக்கூடிய இமயமலையை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, அதையும் வந்து ஒரு 3ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? அது எப்படின்னா, பெரிய இமயமலைகள். சரிங்களா? பெரிய இமயமலைகள் அப்படிங்கிறது இமாத்திரி. சரிங்களா? பெரிய இமயமலைகள் இமாத்திரி, ஆப்ஷன் சியில் இருக்குங்களா அது. அடுத்து சிறிய இமயமலைகள் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இமாச்சல். அடுத்து வெளி இமயமலைகள் அப்படிங்கிறாங்க, அந்த வெளி இமயமலைகள் தான் வந்து என்னது, சிவாலிக் இமயமலைகள். சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வந்துடலாம். உலகினுடைய மிக உயரமான எவரெஸ்ட்டு அப்புறம் கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாத்திரி, ஆப்ஷன் சி இமாத்திரியில் தான் இருக்குது. சரிங்களா? அதாவது என்னது, இமாத்திரினா பெரிய இமயமலைகளில் இருக்குது. அடுத்த 5வது கேள்வி போயிடலாம். கணவாய் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க, பொறுத்துங்க. போலன் கணவாய், காரகோரம் கணவாய், சிப்கிலா கணவாய், பொமிடிலா கணவாய் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க, பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? 5வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது போலன் கணவாய். போலன் கணவாய் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, போலன் கணவாய் அதாவது கைபர் மற்றும் போலன் ரெண்டுமே, கைபர் மற்றும் போலன் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கை கோர்த்து இருக்குது. எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில், ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் கை கோர்த்துருக்கு. அப்போ போலன் கணவாய் வந்து பாகிஸ்தான். சரிங்களா? அடுத்து காரகோரம் கணவாய் வந்து எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் வந்து முன்பெல்லாம் கோரமான சம்பவங்கள் நடக்கும் அடிக்கடி. இப்போ கூட சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா? அப்போ கோரமான சம்பவங்கள் நடக்கிறது எங்கே? ஜம்மு காஷ்மீர், காரகோரம். அடுத்து வந்து சிப்கிலா கணவாய் வந்து எங்கே இருக்குது? இமாச்சல பிரதேசம். சரிங்களா? சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். அடுத்து பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம். பொம்மை வந்து எப்படி இருக்கும்? அழகாக ஆடும். அப்போ பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். அது இல்லாமல் இன்னும் சில கணவாய்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசிலா கணவாய் அப்புறம் சிப்கிலா கணவாய், இது ரெண்டுமே என்னது? இமாச்சல பிரதேசம். சரிங்களா? ஜோசிலா, சிப்கிலா இரண்டுமே இமாச்சல பிரதேசம். அடுத்து வந்து நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா? நாதுலா, ஜெலிப்லா வந்து சிக்கிம். ஓகே, அடுத்து 6வது கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் கூற்றிற்கு பொருத்தமானதை காண். மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். பழைய வண்டல் மண்ணால் ஆனவை, கருமை நிறத்துடன் வளமான இலை மக்குகளை கொண்டது. இதற்கெல்லாம் பொருத்தமான சமவெளி எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். வடபெரும் சமவெளியில் பிரிப்பாங்க. சரிங்களா? என்னது? பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா அப்படின்னு சொல்லி அதில் இருந்தான். 6வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? 6வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பாங்கர் சமவெளி தான் வந்து என்னது, ஒரு மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் போல இருக்கும். அதே போல் பழைய வண்டல் மண்ணால் ஆனவை பாங்கர், புதிய வண்டல் மண்ணால் ஆனது வந்து காதர் சமவெளி. சரிங்களா? அடுத்து இந்த பாங்கர் சமவெளியிலிருந்து கருமை நிறத்துடனும் வளமையான இலை மக்குகளையும் கொண்டது. எல்லாமே
இதுக்குரிய பொருத்தமானது என்னது? பாங்கர் சமவெளி. ஆப்ஷன் டி தான் 6வது கேள்விக்கு கரெக்டானது. 7வது கேள்வி பாருங்க. மழைக்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் படிவுகளை கொண்டு களிமண் சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் மழை பெய்யும் போதும் புதிய வண்டல் படிவுகளை கொண்டு களிமண் சேறு மற்றும் வண்டல் கொண்ட வளமான சமவெளி எது? எல்லா கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. எல்லா கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? புதிய வண்டல் அப்படின்னாலே என்னது? புதிய வண்டல் படிவு காதர் சமவெளி. ஆப்ஷன் சி காதர் சமவெளி. சரிங்களா? தராய் மண்டலம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? தராய் மண்டலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் அகலம் கொண்டது தராய் மண்டலம். இது வந்து கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுகிறது. தராய் மண்டலங்கள் அப்படின்னாலே என்னது? பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு போயிடணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மாநிலங்களில் தராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாபர் சமவெளி பார்த்துடலாமா? பாபர் சமவெளி அப்படின்னா என்னது? இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது தான் வந்து என்னது? பாபர் சமவெளி. இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளை கொண்டது வந்து என்னது? பாபர் சமவெளி. அது மட்டும் இல்லாமல் இந்த படிவுகளில் வந்து நுண்துளைகள் அதிகமாக இருக்கான். பாபர் சமவெளியில் இருக்கக்கூடிய படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகளுடைய நீர் வந்து உள்வாங்கப்பட்டு மறைந்திருது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல. பாபர் சமவெளி வந்து என்னது? வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல. வேர்களுடைய பெரிய மரங்கள் வளர ஏற்றது. ஏன்னா எனது நுண்துளைகள் அந்த படிவுகள் இருக்கிறதுனால நீர் சிற்றோடை எல்லாமே உள்வாங்கப்பட்டது இல்லையா? அதனால. சரி, அடுத்து 8வது கேள்வி போயிடலாம். பின்வரும் 7வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டுனா மழைக்காலங்களில் 7வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. என்னது? காதர் சமவெளி. ஓகே, 8வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை காண்க. கங்கை சமவெளி. கங்கை சமவெளியில் தொடர்பான கூற்றுகளில் பொருத்தமற்ற கூற்று. இந்தியாவினுடைய மிகப்பெரிய சமவெளியா? கங்கை யமுனை யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளியாகவும் உள்ளதா? கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது. கங்கையும் அதன் துணை ஆறுகளால் வண்டல் படிவுகளை படிய வைத்து உருவாக்குகிறது. இதில் எந்த கூற்று பொருத்தமற்றது? எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். 8வது கேள்விக்கு வந்து என்னது? ஆப்ஷன் ஏ பாருங்க. இந்தியாவிலேயே வந்து என்னது? மிகப்பெரிய சமவெளி எது அப்படின்னா அது வந்து கங்கை சமவெளி தான். கங்கை சமவெளி தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சமவெளி. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கூற்று வந்து கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கங்கை யமுனை யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளியாக உள்ளது. இதுதான் வந்து என்னது? தவறு. இதற்கும் கங்கை சமவெளிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளியில் வரக்கூடியது. சரிங்களா? கங்கை யமுனை யமுனை சட்லஜ் ஆறு வந்து என்னது? பஞ்சாப் ஹரியானா சமவெளி கூட வரக்கூடியது. பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து கிட்டத்தட்ட 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது தான் வந்து என்னது? பஞ்சாப் ஹரியானா சமவெளி. பாலைவனத்தினுடைய வடகிழக்கே வந்து அமைந்திருக்கு. சரிங்களா? இதில் வந்து ராவி பியாஸ் மற்றும் சட்லஜ் போன்ற ஆறுகளுடைய படிவுகளால் வந்து உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? நீர்பிரி மேடாக காணப்படுதுங்கிறாங்க. சாரி. அடுத்து சி பாருங்க. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது. ஆமாம், நீங்கள் இந்தியன் மேப் பார்த்தீங்கனாலே அந்த இமயமலைக்கு கீழே கங்கை சமவெளி எப்படி மேலேருந்து கீழே மென் சரிவாக அமைந்திருக்கும். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் தான். கங்கையும் அதன் துணையாறுகளால் வண்டல் படிகளை படிய வைத்து உருவாக்கிறது என்பது மிகச்சரி. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உலகிலேயே மிக வளமையான ஒரு சமவெளி அப்படின்னா அது வந்து என்னது? கங்கை சமவெளி தான். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர். இது வந்து எதற்குரியது? பஞ்சாப் ஹரியானா சமவெளிக்குரியது தான் கங்கை யமுனை யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளி. 9வது கேள்வி. வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நிலக்காடுகளாகவும் காணப்படும் சமவெளி எது? ஆன்சர் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி தான் சொல்லியிருப்பேன்.
தராய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்படின்னாலே என்னது எளிமையாகவே ஆன்சர் பண்ணலாம். கரெக்ட். எஸ் 9வது கேள்விக்கு வந்து என்னது பிரம்மபுத்திரா சமவெளி. சரிங்களா, அதுதான் வந்து வண்டல் விசிறிலாகவும் தராய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சதுப்பு நிலக்காடுகளாகவும் காணப்படக்கூடியது. எங்கே நம்ம இந்த கல்கத்தா இருக்குது பார்த்தீங்களா, மேற்கு வங்காளம் அந்த பகுதியில் தான் போகும். சரிங்களா, ஏன்னா பிரம்மபுத்திராவுடைய அதிகப்படியான நீர் வந்து வங்காளதேசத்துக்கு போகுது, பங்களாதேஷ்க்கு போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா, 9வது கேள்விக்கு ஆன்சர் வந்து பிரம்மபுத்திரா சமவெளி. ரைட். அடுத்து 10வது கேள்வி பார்ப்போம். தீபகற்ப பீடபூமியை வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென் பகுதியை தக்கான பீடபூமி என்றும் பிரிக்கும் ஆறு எது? ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்னது சமவெளி வடக்கு பகுதி பார்த்தோம். இப்போலேருந்து நம்ம தென் பகுதி பார்க்க போகிறோம். 10வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? இன்னும் சொல்லப்போனால் தீபகற்ப பீடபூமியை மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து என்னது கிட்டத்தட்ட ரெண்டாக பிரிக்கக்கூடியது எது? நர்மதை ஆறு தான் வந்து என்னது தீபகற்ப பீடபூமி. அதாவது அதற்கு அந்த நர்மதை ஆறு பார்த்தீங்களா, நர்மதை ஆறு இருக்குன்னா மகாராஷ்டிரா வழியாக ஓடுது. இதனுடைய வடபகுதியை வந்து மத்திய உயர்நிலங்கள் பந்தேல்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தென்பகுதியை வந்து தக்கான பீடபூமி, இப்படி முக்கோண வடிவத்தில் இருக்கும். சரிங்களா, இந்த நர்மதை ஆறு தான் ரெண்டாக பிரிக்குது. நர்மதை ஆறு இன்னொன்று என்னன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு நர்மதை. சரிங்களா, அடுத்து 11வது கேள்வி பார்ப்போமா? மலைகளிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் டேஸ் அமைந்துள்ளது. குரு சிகாரா, பூர்வாத்திரி சிகரமா, ஆனைமுடி சிகரமா, சாயாத்திரி மலையா? பதினொன்றாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா? ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ளது எது அப்படின்னா ஆனைமுடி சிகரம். சரிங்களா, இதுதான் வந்து தென்னிந்தியாவினுடைய என்னது மிகப்பெரிய சிகரம் அப்படின்னா ஆனைமுடி சிகரம். அடுத்து நம்ம 12வது கேள்வி போலாமா? இந்த ஏலக்காய் மலை, ஆனைமலை, பழனிமலை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையுடன் வரக்கூடியது. சரிங்களா, கொடைக்கானல் இருக்குது பார்த்தீங்களா, கொடைக்கானல் எல்லாமே பழனிமலை தொடரில் வரக்கூடியதான். அதனுடைய பேர் வந்து பழனிமலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த பழனிமலை தொடர் அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு நீட்சி. சரிங்களா, அது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை கிடையாது, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு நீட்சி தான் பழனிமலை தொடர்கள். 12வது கேள்வி பார்ப்போம். இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள எந்த தீவில் உள்ளது? ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவின் ஒரே செயல்படக்கூடிய எரிமலை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாரந்தீவில் உள்ளது. ஆப்ஷன் பி. சரிங்களா, பாரந்தீவு. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தீவு வந்து என்னது பிட்தீவு. பறவைகள் மட்டுமே வாழக்கூடிய தீவு பிட்தீவு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து என்னன்னா மொத்தம் சரிங்களா 572 தீவுகளை கொண்டதான் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். சரிங்களா, அந்தமான் தீவுகள். வங்காள விரிகுடா கடலில் 27 தீவு கூட்டங்களை கொண்டது வந்து லட்சத்தீவு. சரிங்களா, அந்தமான் வந்து என்னது 572, லட்சத்தீவு வந்து 27 தீவு கூட்டங்களை கொண்டது. லட்சத்தீவு வந்து அரபிக்கடலில் இருக்குது, அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து வங்கக்கடலில் இருக்குது. சரிங்களா, அடுத்து 13வது கேள்வி போயிடலாம். இந்திரா முனை பற்றி பார்த்துட்டோம்ல. இந்திரா முனை வந்து எங்கே நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. 13வது கேள்வி பொறுத்துக்க. மானசரோவர் ஏரி, கங்கோத்திரி பனியாறு, பிரம்மபுத்திரா, அடுத்து கிருஷ்ணா ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஆறுகள் எங்கே எங்கே உற்பத்தி ஆகின்றன? மானசரோவர் ஏரியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. ஆன்சர் பார்த்துடலாமா? மானசரோவர் ஏரியிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது வந்து என்னது சிந்து நதி, நேரடியாகவே பொருந்திருக்கு. அடுத்து கங்கோத்திரி பனியாறிலிருந்து உருவாகக்கூடியது கங்கை. பிரம்மபுத்திரா ஆறு என்னது திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய செமாயிங்டன் கிழக்கு பகுதியில் கிழக்கு சரிவில், அதே மானசரோவர் கிழக்கு சரிவு
சிந்து வந்து வடக்கு பகுதி, சரிங்களா. மானசரோவர் வடக்கு பகுதி. எங்கே பிரம்மபுத்திரா செமாயிங்டன் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகக்கூடியது. கிருஷ்ணா வந்து மகாபாலேஷ்கர் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல உற்பத்தி ஆகக்கூடியது தான் வந்து கிருஷ்ணா மகாபாலேஷ்கர், சரிங்களா. ஆமாம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகாபாலேஷ்கர். அப்படி பார்த்தீங்கன்னா 1 3 2 4 1 3 2 4 ஆப்ஷன் பி தான் வந்து என்னது 13க்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 14வது கேள்வி போயிடலாமா. இதுவுமே ஆறுகள் தான். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் பண்ணுங்க. பதினாலாவது ஆன்சர் பார்த்துடலாமா. தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு ஆப்ஷன் பி கோதாவரி, சரிங்களா. ஆப்ஷன் பி என்னது கோதாவரி. இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் வந்து அமைந்திருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உற்பத்தி ஆகிறது, சரிங்களா. இந்த கோதாவரியை வந்து விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது விருத்த கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எனது இந்த கோதாவரி டெல்டா பகுதியில் தான் ஒரு நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்திருக்கிறது. நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்திருக்கிறது. தபதி பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆறுகள் தான் முக்கியமானது. ஒன்று நர்மதை, தபதி, அடுத்து வந்து மாகி. இந்த 3 ஆறுகள் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து என்னது மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு. அதில் வரக்கூடியதான் தபதி. தபதி வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்டுல், சரிங்களா. பெட்டுல் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெட்டுல் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் வந்து என்னது உற்பத்தி ஆகிடுது. அங்கேருந்து உற்பத்தி ஆகிடுது. பின்னால் வந்து இது என்னது அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடியது தபதி, சரிங்களா. மகாநதி பார்த்தீங்கன்னா மகாநதி எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில், சரிங்களா. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிகா அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி ஒடிசா வழியாக வந்து கிட்டத்தட்ட அப்படியே ட்ராவல் பண்ணி வருது. வர்ற வழியில் வந்து அதனோட துணையாறுகள் பார்த்திங்கன்னா சீனாத்து, டெலனு, சாத்தூர், சித்ரட்லா இப்படின்ற அப்புறம் ஆறுகள் இதெல்லாமே அதனுடைய துணையாறுகளாக வந்து பல கிளை ஆறுகளாக பிரிந்து என்னது டெல்டாவை உருவாக்குறது. இது வந்து ஆறுமே என்னது வங்காள விரிகுடாவில் தான் போய் கலக்கும் மகாநதி, சரிங்களா. மகாநதி எங்கே தோணுது? சத்தீஸ்கர் மாவட்டம், மன்னிக்கணும் சத்தீஸ்கர் மாநிலம். அடுத்து 15வது கேள்வி பொறுத்துக. துணையாறுகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிந்துவின் துணையாறு, கங்கையின் துணையாறு, பிரம்மபுத்திராவின் துணையாறு, கோதாவினுடைய துணையாறு. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, 15வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாம். 15வது கேள்விக்கு வந்து என்னது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி, அதாவது சிந்து நதியினுடைய துணையாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சிந்து நதியினுடைய துணையாறு எது அப்படின்னா இங்கே லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலையிடுக்குகளை வந்து உருவாக்கும், சரிங்களா. ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய 5 ஆறுகள் வந்து சிந்து நதியினுடைய துணையாறுகள். பஞ்சாப் மாநிலம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் பஞ்சாப் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா 5 ஆறுகள் வந்து அந்த பகுதியில் ஓடுதான். அதான் பாருங்களே, ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ், சரிங்களா. அப்போ சிந்து நதியினுடைய துணையாறு வந்து என்னது சீனாப், சரிங்களா. அடுத்து கங்கை ஆற்றினுடைய துணையாறு. கங்கை ஆற்றினுடைய துணையாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது சாம்பல், சரிங்களா. பிரம்மபுத்திராவினுடைய துணையாறு வந்து மானஸ். கோதாவரினுடைய துணையாறு வந்து பெண்கங்கா. கோதாவரினுடைய துணையாறுகள் வந்து என்னது பெண்கங்கா. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 16வது கேள்வி போயிடலாமா. நதிகள் வந்து அதாவது தீபகற்ப நதிகள் வந்து உருவாகக்கூடிய இடங்கள் கேட்டிருக்காங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எங்கெங்க உருவாகுது அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க. பதினாறாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா. மகாநதி வந்து
எங்கே உற்பத்தி ஆகுது? சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய, சரிங்களா, சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சிகா அப்படின்ற இடம். அப்போ மகாநதி வந்து சிகா, 1க்கு 4 ஏபி வராது. அடுத்து கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுது? கோதாவரி வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக். அடுத்து 3. கிருஷ்ணா வந்து எங்கே உற்பத்தி ஆகுது? எனது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க மகாபாலேஸ்கர். கிருஷ்ணா வந்து பாலேஸ்கர், காவேரி வந்து தலைக்காவேரி, சரிங்களா. அப்போ லாஸ்ட்டுக்கு 1, ஃபஸ்ட்டுக்கு 4, என்னது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 17வது கேள்வி பார்ப்போமா. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தவறானதை காண்க. கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தவறானது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், 3 ஆறுகள் வந்து என்னது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும். அதில் எது இல்லையோ அதான் ஆன்சர். ஓகே, 17வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தலாமா. ஆப்ஷன் சி காவேரி. காவேரி வந்து தலைக்காவேரி, கர்நாடக மாநிலத்தில் குடகு பகுதியில் இருக்கக்கூடிய தலைக்காவேரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி எங்கே நம்ம திருச்சி வழியாக அப்படியே போய் தஞ்சாவூர் வழியாக போயிட்டு எங்கள் பூம்புகார் பக்கத்தில் கடலில் கிடக்கு, எங்கள் வங்காள விரிகுடாவில். அதுதான். மற்றபடி நர்மதை, தபதி, மாகி எல்லாமே அரபிக்கடலில் கலக்கூடிய ஆறுகள். 18வது கேள்வி, தவறான கூற்றை காண்க. தென்னிந்தியாவின் கங்கை மகாநதி, தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி கிருஷ்ணா, விருத்த கங்கா எனப்படுவது கோதாவரி, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது நர்மதை. இதில் எந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. பதினெட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா. தென்னிந்தியாவின் கங்கை மகாநதி கிடையாது, இதுதான் தப்பு. தென்னிந்தியாவின் கங்கை காவிரி, சரிங்களா. அடுத்து பாருங்க, தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி வந்து கிருஷ்ணா தான். விருத்தகங்கை என்னப்படுவது கோதாவரி, இதையும் சொல்லியிருக்கேன். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நீளமான நர்மதை, இதுவும் சொல்லியிருக்கேன், சரிங்களா. அப்போ 18க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 19வது கேள்வி, எத்தனை தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆன்சர் பண்ணுங்க. 19வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 27 தீவு கூட்டங்களை கொண்டது வந்து என்னது? லட்சத்தீவுகள், சரிங்களா. அதே போல் 572 தீவுகளை கொண்டது வந்து என்னது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சரிங்களா. அந்தமான் நிக்கோபார் தீவுகள். லட்சத்தீவுகளோட பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 32 சதுர கிலோமீட்டர் தான், சரிங்களா. சுமார் 32 சதுர கிலோமீட்டர். அந்த பிட்தீவு சொன்னியா, மனிதர்கள் வசிக்காத பறவைகள் மட்டும் வாழக்கூடியது, அந்த பிட்தீவு லட்சத்தீவில் தான் இருக்குது, சரிங்களா. அதை வந்து மினிக்காய் அமினித்தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லுவாங்க. பின்னால் தான் வந்து என்னது லட்சத்தீவுகள்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. 1973 மாற்றிருப்பாங்க. அதே போல் அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர், சரிங்களா. போர்ட் பிளேயர் நிர்வாக தலைநகரம். 20வது கேள்வி, தவறான இணையை காண்க. மகாநதி கிருஷ்ணா வட சர்க்கார், கிருஷ்ணா காவிரி சிவசமுத்திரம், மகாநதி டெல்டாவின் தென்மேற்கு பகுதி காயல் ஏரி, கிருஷ்ணா கோதாவரி கொள்ளேரி ஏரி. இதில் எந்த இணைகள் தவறானது? சளி கொஞ்சம் கடுமையாக பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, மன்னிச்சுக்கணும். ஓகே, 20வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா. மகாநதி கிருஷ்ணா வந்து வட சர்க்கார் தான், சரிங்களா. இது வந்து கரெக்டான இணை. மகாநதி கிருஷ்ணா வட சர்க்கார் அந்த சமவெளி இருக்குல்ல, கடற்கரை சமவெளி, அங்கே போயிடும். அதே போல் கிருஷ்ணா கோதாவரி சிவசமுத்திரம் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து தவறு. கிருஷ்ணா கோதாவரி வந்து எனது சோழமண்டல கடற்கரை பகுதியில் தான் அது போய் கடலில் கலக்கக்கூடியது. அதே போல் அப்போ ஆப்ஷன் பி தான் 20வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். மகாநதி டெல்டாவினுடைய தென்மேற்கு பகுதி தான் வந்து எனது காயல் ஏரி. அதே போல் கோதாவரி கிருஷ்ணா வந்து கொள்ளேரி ஏரி, புலிக்காட்டு அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, கோதாவரி ஏரியில் தான் வந்து கொள்ளேரி இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வரக்கூடியது, சரிங்களா. ஓகே, இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் பார்க்கலாம். சளி பிடிச்சதுனால கொஞ்சம் இருமல் வந்திருக்கும், சரிங்களா. அதனால தான் அந்த இருமலை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வாசித்தேன். ஓகே, நாளைக்கான லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.